Hallelujah. Hallelujah. What a great joy to be back with you for this wonderful camp. உங்களோடு கூட மறுபடியுமாக இந்த முகாமிலே இருப்பது எத்தனை பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். Are you happy? நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? I'm so grateful to the leadership, Reverend Steve Jairaj and the executive committee for this kind invitation for me to be part of this event. நம்முடைய நிர்வாக குழுவினருக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். பாஸ்டர் ஸ்டீவ் ஜெயராஜ் அவர்களுக்கு நன்றி, என்னை இந்த முகாமிற்கு அழைத்ததற்கு நன்றி செலுத்துகிறேன். What a great privilege to connect with good friends who I've made over the years. Great to meet Reverend Stanley Manikraj and several others in this place. நிறைய நண்பர்களை மீண்டும் சந்திப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். You are blessed here. நீங்கள் எல்லாரும் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You know you're blessed because you have some giants who have come and spoken God's word to you. நீங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், காரணம் பெரிய நல்ல கர்த்தருடைய தாசர்கள் இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு போதித்திருக்கிறார்கள். Yes, you had Reverend D. Mohan, then a wonderful message this morning from Reverend Abraham Thomas. நேற்றைய தினத்திலே பாஸ்டர் மோகன் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். இன்றைக்கு காலை பாஸ்டர் ஏப்ரஹாம் தாமஸ் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார்கள். But I want you to give a big hand to Reverend Solomon and the Christ Ambassadors Youth Committee. பாஸ்டர் சாலமன் அவர்களுக்கும் யூத் கமிட்டி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நல்ல சத்தமா அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுப்போமா? For all of them in the committee, thank you. கமிட்டில இருக்கிற எல்லாருக்கும். And many others, I know there are hundreds of volunteers helping. So I want you to put your hands together and appreciate all of them. இங்க வேலை செய்து கொண்டிருக்கிற எல்லா வாலண்டியருக்காக எவ்வளவு சத்தமா கைதட்ட முடியுமோ கைதட்ட கொடுத்து பாராட்டுதலை தெரிவிப்போம். But I want to finally thank one more person. கடைசியா நான் ஒரு ஆளுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். You know who it is? யார் தெரியுமா? I want to thank you. நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். If you are not here, there would be no camp. நீங்க இங்க வரலனா இந்த முகாமே இல்ல. So put your hands together for yourself. இப்ப நீங்க உங்களுக்காக நல்ல சத்தமா கைதட்டுங்க. So before I go into this message, நான் இந்த செய்திக்குள் போகிறதுக்கு முன்னால I want to get to know who all are in my audience. இங்க வந்திருக்கிறவங்க நீங்க எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியணும். So all those who play any music instrument, I want you to stand up. ஏதாவது இசைக்கருவிகளை வாசிக்க தெரியும் அப்படின்னா கொஞ்சம் எழும்பி நில்லுங்க பாப்போம். மியூசிக் வாசிக்க தெரியும் அப்படின்னா any music instrument, எந்த இசைக்கருவியை வாயிலே வாசிக்கிறது இல்ல. okay, great. எழும்பி நில்லுங்க. Great. சூப்பர். Okay, everyone else put your hands together for them. Thank you. கீழ உட்கார்ந்திருக்கவங்க உங்களுக்காக ஒரு கைதட்டு கொடுங்க. நீங்க உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Okay, now all those who play football, I want you to stand up. ஃபுட்பால் விளையாட தெரிஞ்சவங்க எல்லாம் கொஞ்சம் எழும்பி நில்லுங்க. ஃபுட்பால் விளையாடுறவங்க எல்லாம் கொஞ்சம் எழும்பி நில்லுங்க. Okay, very good. Excellent. Wonderful. Even some ladies, girls play. Excellent. Very good. பெண்கள் கூட விளையாடுறாங்கப்பா. Give a big hand to them. Thank you. உங்களுக்கு ஒரு நல்ல கைதட்டு கொடுங்க. நீங்க உட்கார்ந்திருங்க. You may be seated. பாருங்க. Now all those who have ever written poem, short stories, any song, I want you to stand up. கவிதை எழுத தெரிஞ்சவங்க, பாட்டு எழுத தெரிஞ்சவங்க, அப்படிப்பட்டவங்க எல்லாம் கொஞ்சம் எழும்பி நில்லுங்க. Come on. Wow, so many of you. Give a big hand to them. இவங்களுக்கு ஒரு பெரிய கைதட்டு கொடுங்க. Excellent. You may be seated. நீங்களும் உட்காருங்க. Now I have a very important question. Are you ready? அடுத்தது முக்கியமான கேள்வி. ஆயத்தமா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? All those who brushed today morning, please stand up. இன்னைக்கு காலைல பல்லு விளக்குறவங்க எல்லாம் எழும்பி நில்லுங்க. Hallelujah, we are blessed. Hallelujah, நாங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Oh yes, give a big hand. Remain standing. அப்படியே நில்லுங்க. Now before you sit down, நீங்க உட்கார்றதுக்கு முன்னால I want you to take out your phone. உங்க போனை கையில எடுத்துக்கோங்க. Okay, take your phone. உங்க போனை கையில எடுத்துக்கோங்க. And wherever you are standing, நீங்க எங்க நிக்கிறீங்களோ get into groups of 4 or 5. ஒரு 4-5 பேர் அப்படி ஒண்ணா சேர்ந்துக்கோங்க. ஆண்களா சேர்ந்துக்கோங்க, பெண்களா சேர்ந்துக்கோங்க. Yes, ஆண்கள் பெண்கள். Yes, ஆண்கள் பெண்கள். And then I want you to create a short 10-second video. ஒரு 10 செகண்ட் ஒரு சின்ன வீடியோ ஒன்னு எடுக்கணும் நீங்க. Okay, what video? I'll tell you the video. என்ன வீடியோ எடுக்கணும் நான் சொல்லுவேன், அதை செய்யுங்க. On the video you will say a big thank you to the entire team here.
அந்த வீடியோல ஒரு பெரிய தேங்க்ஸ் எங்களுக்கு சொல்லணும். புரியுதா உங்களுக்கு? புரியாத மாதிரியே நிக்க கூடாது. எங்களுக்கு பாஸ்டர் சாலமோனுக்கு சொல்லணும். பாத்தீங்களா? So if you are enjoying the camp, a short thank you, you can make it very creative. நீங்க கேம்ப ரொம்ப என்ஜாய் பண்றீங்கன்னா ஒரு 10 செகண்ட் வீடியோ கேம்ப் நடத்துறவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி வீடியோ பேசணும். And then you can send it to Pastor Asir, send it to Pastor Solomon, whoever you want to send. நீங்க அந்த வீடியோ எடுத்து எங்க யாருக்கு வேணாலும் அனுப்பலாம். இல்ல ஒரு நம்பர் கால்ல போட்டாங்களே அந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. Okay, here we go. ரெடியா? 1 2 3 start. 1 2 3 வேகமா. We only heard ஆன்ற ஒரு சத்தம் மட்டும் தான் கேக்குது. Okay, great. If you have finished the video, post it, send it to someone. இந்த வீடியோ எடுத்து முடிச்சிட்டீங்கன்னா எங்கயாவது அனுப்பிட்டு டக்குன்னு உட்கார்ந்துருங்க. Thank you. You may be seated. Thank you. உட்காருங்க. Some of you are still taking video. You can sit down. சிலர் ரொம்ப பெரிய வீடியோல எடுத்துட்டு இருக்கீங்க. போதும்பா உட்காருங்க. I don't know if you ever remember this experience. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா எனக்கு தெரியல. In the many years ago when we used to go to the railway station, ரொம்ப வருஷங்களுக்கு முன்னால ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது we didn't have phones those days. அந்த நாட்கள்ல நம்மட்ட போன்லாம் கிடையாது. And if you needed to check if your name was on the train list, உங்க பேரு அந்த ட்ரெயின் லிஸ்ட்ல இருக்குதான்னு பார்க்கணும்னா you go to something called a passenger reservation chart. பேசஞ்சர் ரிசர்வேஷன் சார்ட்ல போய் நம்ம பேர் இருக்கான்னு பாப்போம். Hundreds of people there. அந்த லிஸ்ட் ட்ரெயின்ல லிஸ்ட் ஒட்டி இருப்பாங்களே அந்த லிஸ்ட பார்க்கிறதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் நிப்பாங்க. Many people are looking for their name. எல்லாரும் அந்த லிஸ்ட்ல பேர் இருக்கான்னு போய் பார்க்கிறது. And you also want to look for your name. நீங்களும் உங்க பேர் அங்க இருக்குதான்னு பார்க்கறதுக்காக போவீங்க. And if Pastor Asir is before you, பாஸ்டர் ஆசிர் உங்க முன்னாடி இருந்தா then you have to push hard. அவரை பிடிச்சு ஒரு தள்ளி And you are looking for one name. எப்படியாவது அந்த ஒரு பேர் உங்க பேர் இருக்கான்னு பார்க்கணும். There are hundreds of names. நூற்றுக்கணக்கான பேர் இருக்கு. Agarwal, Junjunwala, Rosi, Subramaniam, Matai, Prasad, Mohammed, Chatterjee, Vinod, Edwin, Santosh, Thagarajan, Austin. Many names. நிறைய பேர் இருக்குது. But you are looking for one name. ஆனா நீங்க ஒரே ஒரு பேரை தான் தேடுறீங்க. You are looking for your own name. நீங்க உங்க சொந்த பேரை அங்க தேடிட்டு இருக்கீங்க. Today I want you to turn your Bible with me to 1 Chronicles. இப்போ நீங்க என்னோடு கூட உங்க வேதாகமங்களை 1 நாளாகம புத்தகத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். When we look at 1 Chronicles chapter 1 to chapter 9, 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க பார்க்கும்போது chapter 1 to chapter 9, it looks like a long reservation chart. 1ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு பெரிய ரிசர்வேஷன் சார்ட் மாதிரி இருக்குது. It looks like an Excel sheet with thousands of names. ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு ஆயிரக்கணக்கான பேர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. 1 Chronicles is written to the people of God. 1 நாளாகமம் தேவ ஜனங்களுக்கென்று எழுதப்பட்ட ஒரு புத்தகம். This is written to people who have returned from their captivity. அடிமைத்தனத்திலிருந்து திரும்ப வந்தவர்களுக்கு எழுதப்பட்ட புத்தகம். This book is a book to unify God's people. கர்த்தருடைய ஜனங்களை ஒன்றாய் இணைப்பதற்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். To teach them genuine worship. ஒரு சரியான ஆராதனையை அவர்களுக்கு போதிப்பதற்கு எழுதப்பட்ட ஒரு புத்தகம். And as the author is telling the story, எஸ்ரா இதை எழுதின எஸ்ரா இதை குறித்து அந்த முழு கதையை சொல்லும்போது he is re-emphasizing the spiritual foundation of the nation. தேசத்தினுடைய ஆவிக்குரிய அஸ்திபாரத்தை ரொம்ப அழுத்தமாய் சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். So when people of Israel read this book, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாளாகம புத்தகத்தை வாசிக்கும்போது it's a reminder to them that God keeps his promises. இது தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்தை
அவர் நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிற புஸ்தகம். A reminder that we can trust God's word. மறுபடியும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நம்பலாம் என்று அவர்களை நினைவுபடுத்துகிற ஒரு புஸ்தகம். And when we read this book, நாம இந்த நாளாகம புஸ்தகத்தை வாசிக்கும் போது, like Israel, we can commit ourselves and say, I want to serve God. இஸ்ரவேலை போல நாமும் நம்மை அர்ப்பணித்து நான் கர்த்தருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று அர்ப்பணிக்கலாம். Amen. ஆமென். When we are reading this book, இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது, for the people of Israel, it's a reminder that God is always faithful. ஆண்டவர் எப்பொழுதுமே உண்மை உள்ளவர் என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைவுபடுத்துகிறதாகவே இருந்தது. That God protects his people in every generation. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை எல்லா தலைமுறைகளிலும் பாதுகாக்கிறவர் என்பதை உணர்த்தியது. When we read this book, நாம் இந்த புஸ்தகத்தை வாசிக்கும் போது, it's a reminder that in 2024 we can trust this God. இந்த 2024 வருஷத்திலும் இந்த நல்ல தேவனை நாம் உண்மையாய் நம்ப முடியும் என்பதை காண்பிக்கிற புஸ்தகமாய் இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Chapter 1 verse 1 begins with Adam. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதாமிலிருந்து துவங்குகிறது. And for 9 chapters many names are mentioned. 9 அதிகாரங்களில் ஏராளமான பெயர்கள் வருகிறது. In these 9 chapters hundreds of names are mentioned. Abraham, Isaac, David, Solomon. இந்த 9 அதிகாரங்களில் ஏராளமான பெயர்கள், ஆபிரகாம், சாலமோன், ஈசாக் எல்லா பெயர்களும் வருகிறது. Middle of all these names there is one name with a short description. இந்த பெயர்கள் எல்லாவற்றுக்கு நடுவில் ஒரு பெயர் இருக்கிறது, சின்ன விளக்கத்தோடு ஒரு பெயர் இருக்கிறது. One small name, nobody knows about this man. ஒரு சின்ன பெயர், இவரை குறித்து யாருக்கும் தெரியாது. His name did not make it on the quiz. இங்க நடத்தின குவிஸ்ல அவருடைய பெயர் வரவில்லை. Because he is such a small man. ஏன்னா அவர் அவ்வளவு சின்ன மனிதர். Who is this guy? யார் இந்த மனுஷன்? This afternoon if I were to ask you, who are you? உங்களை பார்த்து இந்த மதிய நேரத்தில் நீங்கள் யார் என்று கேட்டால், some of you may say I am a school student. சிலர் நீங்க சொல்லலாம் நான் ஒரு பள்ளி மாணவன் என்று சொல்லலாம். Some of you may say I am a college student. சிலர் சொல்லலாம் நான் ஒரு கல்லூரி மாணவன் என்று சொல்லலாம். I am a musician, I am a video editor. நான் ஒரு இசை வாசிக்கிறவன், நான் வீடியோ எடிட் பண்ணுகிறவன் சொல்லலாம். Some of you may say I am an Indian. சிலர் சொல்லலாம் நான் ஒரு இந்தியன்கன்னு சொல்லலாம். Some of you may say I am Iron Man. நான் ஒரு வாலிபன் அப்படின்னு சொல்லலாம். Some of you may say I am a normal person, I am a common man. ஐயோ நான் ஒரு சாதாரண நபருங்க அப்படி கூட சொல்லலாம். When today in First Chronicles chapter 4 verse 9 we want to look at the journey of a common man. இந்த 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை குறித்து பார்க்க போகிறோம். The Bible says there was a man named Jabez. வேதம் சொல்லுகிறது யாபேஸ் என்ற பெயரில் ஒரு மனுஷன் இருந்தான். First Chronicles chapter 4 verse 9 we see the passage starts, there was a man named Jabez. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல யாபேஸ் என்று ஒரு நபரை குறித்து வேதம் சொல்லுகிறது. Everyone say Jabez. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா யாபேஸ்? Tell your neighbor Jabez. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க யாபேஸ். Who is this Jabez? யார் இந்த யாபேஸ்? Jabez, firstly I want you to remember this. நீங்க முதலாவது இதை நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். Jabez was a common man with a common life. இந்த யாபேஸ் என்கிறவன் ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவன். There could have been any other name. அவனுக்கு வேற எந்த பேர் வேணாலும் இருக்கலாம். You can put your own name there. அந்த இடத்துல உங்க பேரை கூட நீங்க போட்டுக்கலாம். Jacob, Stephen, you can put your own name. நீங்க உங்க பேரை போட்டுக்கலாம். ஜேக்கப் அல்ல ஸ்டீஃபன், உங்க பேரை நீங்க அந்த இடத்துல போட்டு வாசிக்கலாம். Just a common person. ஒரு சாதாரண மனுஷன். Most of us, all around 4,000 plus people, we all live common lives. இங்க இருக்கிற 4000க்கு மேலான பேர் நாம் ஒரு சாதாரண வாழ்க்கை தான் அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Most of us here are not celebrities. இங்க இருக்கிற அநேகர் நாம் பெரிய செலிபிரிட்டிஸ், பிரபலமானவர்கள் அல்ல. How many of us have social media account? எத்தனை பேருக்கு சோஷியல் மீடியா அக்கவுண்ட் இருக்குது? Facebook அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்க கை வைத்து காட்டுங்க. Instagramல அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்க, TikTok,
Snapchat. Snapchat. Okay. How many know chat? யாருக்கு சாட்டே இல்ல, நோ சாட். All of these accounts, we feel that we are something important. நம்ம அந்த அக்கவுண்ட வச்ச உடனே நம்ம என்னமோ பெரிய முக்கியமான ஆளு நம்மள நாமளே நினைச்சுக்கிறோம். We post a picture and then we think, and then we post it and we are waiting. When will someone say one like? நம்ம போட்டோவை அதுல போட்டுட்டு நமக்கு யாராவது ஒரு லைக் கொடுக்க மாட்டாங்களான்னு ஆணு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 1 hour, 2 hours, 3 hours, no likes. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, ஒருத்தனும் பார்த்து லைக்கே கொடுக்கல. You delete the picture, put another picture. உடனே அந்த போட்டோவை டெலீட் பண்ணிட்டு இன்னொரு போட்டோவை போடுறான். You do something funny. ஏதாவது அவர் செஞ்ச மாதிரி எதையா வித்தியாசமா ஒரு மூஞ்ச வச்சு ஒரு போட்டோ ஒன்னு போடுறான். Finally after 5 hours, one like. 5 மணி நேரம் கழிச்சு ஒரே ஒரு லைக் வருது. Because we are normal people. ஏன்னா நம்ம ரொம்ப சாதாரணமான ஆளு. We are not big celebrities who have thousands of likes. நாம ஒண்ணு பெரிய பிரபலமான ஆள் இல்ல, ஆயிரக்கணக்கில் லைக் வர்றதுக்கு. I want you to remember, we are all common people here. நீங்க எல்லாரும் நினைவுல வைத்துக் கொள்ளணும், நம்ம எல்லாரும் சாதாரண ஜனங்கள் தான். Don't get upset because you are a normal common person. நீங்க ஒரு சாதாரண நபரா இருக்கறனால நீங்க அப்செட் ஆகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. I come from Kolkata. நான் கல்கட்டால இருந்து வருகிறேன். Growing up in Kolkata, I was just a normal boy. கல்கத்தாவுல வளரும்போது நான் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான். Nobody knew me in school, college. என் ஸ்கூல்ல என்ன யாருக்கும் பெருசா தெரியாது, என் காலேஜ்ல யாருக்கும் தெரியாது. I am not a pastor's kid. நான் ஒரு பாஸ்டர் பையன் கிடையாது. I did not play any music instruments. எனக்கு பெருசா மியூசிக் இசை கருவிகள்லாம் வாசிக்க தெரியாது. I was scared to meet people. நான் ஜனங்களை பார்க்கணும்னாலே ரொம்ப பயப்படுவேன். Just a normal person. நான் ஒரு சாதாரண மனுஷனா தான் இருந்தேன். And this afternoon there are many of you who are seated here and you feel you are a normal common person. இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் என்ன போல ஒரு சாதாரண மனுஷனா தான் உங்களை நீங்க உணர்ந்துங்க இருக்கீங்க. You are seated here and saying, what does God have for me? நீங்க இந்த இடத்துல ஆண்டவர் எனக்காக என்ன வச்சிருக்காரு? I cannot do anything with my life. Does God have a purpose for my life? என் வாழ்க்கையை வச்சு ஒண்ணுமே நடக்கலையே, ஆண்டவர் என்ன வச்சு ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்காரா? This afternoon God wants to speak to you. ஆனால் அப்படிப்பட்டவர்களோடு இந்த மதிய நேரத்தில் கர்த்தர் பேச விரும்புகிறார். Amen. ஆமென். The Bible says there was a man named Jabez. யாபேஸ் என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. And then it says who was more honorable than any of his brothers. இந்த யாபேஸ் என்கிறவன் தன் சகோதரர்கள் எல்லாரை காட்டிலும் கனம் பொருந்தினவனாய் இருந்தான். His mother named him Jabez because his birth had been so painful. அவங்க அம்மா அவனுக்கு யாபேஸ் என்று பெயர் வைத்ததுக்கு காரணம் துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்ததனால யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். Firstly, a common man with a common life. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவன். Secondly, he was a common man with a complicated life. இரண்டாவது, இவன் ஒரு சாதாரண மனுஷன் ஆனா ரொம்ப பிரச்சனை உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவன். His life was totally complicated because his family was very complicated. அவன் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள், எல்லா முரண்பாடுகளா இருந்தது. காரணம் குடும்பமே ஒரு முரண்பாடான குடும்பமா இருந்தது. I don't know whether you ever had this experience. இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதான்னு எனக்கு தெரியாது. You go for coffee with your friend. உங்க ஃப்ரெண்ட் கூட நீங்க காபி குடிக்க போறீங்க. Your friend, you are looking very sad. நீங்க ரொம்ப சோர்ந்து போய் இருக்கீங்க. Friend is asking, what is the problem? ஃப்ரெண்ட் உங்களை பார்த்து கேக்குறாங்க, என்ன பிரச்சனை உனக்கு? Please tell me, I want to help you. உன் பிரச்சனையை என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு உதவி செய்றேன். You start crying. நீங்க உடனே அழ ஆரம்பிச்சிடுறீங்க. So friend says, please tell me, what's the problem? ஃப்ரெண்ட் சொல்லி கேக்குறாங்க, சொல்லு உன் பிரச்சனை என்ன சொல்லு. You scratch your head. நீங்க தலைய சொறிறீங்க. Sir, it's very complicated. நீங்க சொல்றீங்க, ஐயோ என் பிரச்சனை ரொம்ப மோசமான பிரச்சனை. Have you used those words? It's complicated. யாராவது அத சொல்லி இருக்கீங்களா? என் பிரச்சனை ரொம்ப மோசமான பிரச்சனை, பெரிய. I don't know what to say. It's very complicated. இது ரொம்ப எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என் பிரச்சனை ரொம்ப மோசமா இருக்குது. If you had a conversation with Jabez, Jabez would say the same thing. அப்படி ஒரு அனுபவத்தோட நீங்க யாபேஸ்ட போய் யாபேஸ்ட பேசுனீங்கன்னா யாபேஸ் சொல்லுவான், எனக்கும் அப்படிதான், நான் ரொம்ப பிரச்சனை, மோசமான பிரச்சனை உடையவன். I don't know his relationship with his brothers. அவனுக்கு அம்மாவோடு உள்ள உறவு எனக்கு தெரியாது. But the Bible says he was more honorable than his brothers. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் சகோதரர்களை காட்டிலும் ரொம்ப கனம் பெற்றவனாய் இருந்தான். One thing we know about Jabez's history. ஒரே ஒரு காரியம் யாபேசினுடைய சரித்திரத்தை குறித்து தெரியும். He had a painful history.
அவனுடைய கடந்த கால வாழ்க்கை ரொம்ப வேதனையான வாழ்க்கை. He was born in pain. அவன் பிறக்கும் போதே வேதனையோடு பிறந்தவன். He must have caused so much pain that his mother gave his name as pain. அவன் பிறக்கும் போது அவ்வளவு வேதனை அவங்க அம்மாவுக்கு கொடுத்து அவங்க அம்மா அவனுக்கு வேதனைனே பேர் வச்சிட்டாங்க. Jabez means pain or sorrow. யாபேஸ் அப்படினாலே துக்கமான ஒருவன், வேதனையான ஒருவன். When his mother looked at the baby, அந்த குழந்தையை அவங்க அம்மா பார்த்தபோது mother said, you will be called pain. அவங்க அம்மா அவனை பார்த்து நீ வேதனைன்னு தான் எல்லாரும் உன்னை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. Have you ever felt like Jabez? என்னைக்காவது இப்படி யாபேஸ் போல நீங்க அனுபவத்துக்குள்ள போயிருக்கீங்களா? Have you felt helpless, confused, complicated? உதவியற்ற நிலையில, குழப்பமான நிலையில, பிரச்சனையான நிலையில போயிருக்கீங்களா? Do you have a history which you are feeling, I wish I can press the delete button? ஒரு கடந்த கால வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது, ஒரு delete பட்டன் இருந்தா நல்லா இருக்குமே, அதை அழுத்தி அதெல்லாம் அழைச்சிரலாமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? Just because your friend, your parent, your boss, I don't know who it is, they came to you and told you these words. சில வார்த்தைகளை உங்களுடைய நண்பர், உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி, யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க சில வார்த்தைகளை பேசினதுனால உங்களுக்கு இந்த வேதனையான அனுபவத்துக்குள்ள நீங்க போயிருக்கீங்களா? They came to you and told you, உங்ககிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, you are useless. நீ பிரயோஜனம் இல்லாதவன். You are an idiot. நீ ஒரு முட்டாள். You are no good. நீ ஒரு நல்லதுக்கு லாய்க்கப்பட மாட்ட. You are the black sheep. நீதான் களவாணி. You are hopeless. நீ நம்பிக்கை இல்லாதவன். Nobody loves you. உன்னை யாரும் நேசிக்க மாட்டாங்க. And when you heard those words that day, அன்னைக்கு அவங்க எல்லாம் உங்களை பத்தி பேசின வார்த்தைகளை கேட்டபோது you took a badge. ஒரு பேட்ஜ் நீ எடுத்துக்கிட்ட. You took a badge and you put it around your neck. அந்த ஒரு பேட்ஜ் அவங்க பேசினதை கேட்டு அந்த பேட்ஜ் எடுத்து உன் கழுத்துல போட்டுக்கிட்ட. You put the badge and said, this is my new name from today. அவங்க சொன்னதை கேட்டு இதுதான் என்னுடைய பெயர் இன்றிலிருந்துன்னு நீனே உனக்கு ஒரு பேட்ஜ் போட்டுக்கிட்ட. This is what my mother called me. இதுதான் எங்க அம்மா என்னை சொன்னாங்க. This is what my teacher called me. இதுதான் எங்க டீச்சர் என்னை கூப்பிட்ட பேரு. I am useless. நான் பிரயோஜனம் இல்லாதவன். I am an idiot. நான் ஒரு முட்டாள். There is no use with my life. என் வாழ்க்கையை வச்சு ஒரு புண்ணியமும் இல்ல. You took the name, put it around your neck. அந்த பேரை எடுத்து ஒரு பேட்ஜ் மாதிரி உன் கழுத்துல நீ மாட்டிக்கொண்டாய். You went home. வீட்டுக்கு போன. And every day from that day you started wearing this badge. அன்னையில இருந்து எல்லா நாளும் இதே பேட்ஜை போட்டுக்கிட்டே நீ இருக்கிற. Wherever you go you wear this badge. எங்க போனாலும் இந்த பெயர்களையே நீ சுமந்து போகிறாய். You come to church wearing the badge. நீ இந்த பேட்ஜை மாட்டிக்கிட்டு தான் சர்ச்சுக்கே வர. Your pastor says, come, God wants to use you. பாஸ்டர் உன்னை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். But you say, I am useless, nobody loves me. ஆனா நீ உன் பேட்ஜை காட்டி சொல்ற, இல்ல இல்ல நான் பிரயோஜனமற்றவன், யாரும் என்னை பயன்படுத்த முடியாது. Your teacher says, you are good, you can do something useful with your life. ஒரு டீச்சர் உன்னை பார்த்து இப்ப சொல்றாங்க, உன்னை கொண்டு ஒரு நல்ல காரியம் நடக்கும், உன்னை பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க. No, I am a useless. ஆனா நீ இன்னும் அந்த பழைய பேட்ஜை இன்னும் மாட்டிக்கிட்டு, இல்ல என்னை யாரும் பயன்படுத்த முடியாது. Your friends call you. உன் நண்பர்கள் உன்னை கூப்பிடுறாங்க. You say, no, I am useless. ஆனா நீ அந்த பேட்ஜ் இன்னும் மாட்டிக்கிட்டு, இல்லனா this is my life. இதுதான் என் வாழ்க்கை. This afternoon, who are you? இந்த மதிய நேரத்தில் நீ யார்? What's your name? உன் பேர் என்ன? What is the name you believe about yourself? உன்னை குறித்து நீ நம்புகிற உன் பெயர் என்ன? Jabez, a common man with a common life. யாபேஸ் ஒரு சாதாரண மனுஷன், ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவன். Jabez, a common man with a complicated life. அதே யாபேஸ் ஒரு சாதாரண மனுஷன், ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவன். I want you to look at 1 Chronicles 4:10. ஆனால் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க கவனிக்கணும். I don't know whether we have the slides I've sent. There's a PowerPoint I've sent. I don't know it's ready. PowerPoint ரெடியா இருக்குதா? 1 Chronicles 4:10. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். The Bible says he was the one who prayed to the God of Israel, oh that you would bless me and expand my territory,
Please be with me in all that I do and keep me from all trouble and pain. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். First thing I want you to remember, முதல் காரியம் நீங்க ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது, Jabez was a common man with a common life. யாபேஸ் என்பவன் ஒரு சாதாரண மனுஷன், சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவன். Common man with a complicated life. அவன் ஒரு சாதாரண மனுஷன், ஆனா நிறைய பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவன். But thirdly, something powerful. ஆனா மூணாவது ஏதோ வல்லமையான ஒரு காரியம் நடந்தது. A common man with an uncommon prayer. ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு அசாதாரணமான ஒரு ஜெபத்தை செய்கிற மனுஷன். Hallelujah. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம். A common man with an uncommon prayer. ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் அசாதாரணமான ஒரு ஜெபத்தை செய்கிறான். Jabez's prayer could have been common. யாபேசனுடைய ஜெபம் கூட சாதாரணமான ஜெபமா இருந்திருக்கலாம். Lord, my life is painful. The rest of my life I want to live a painful life. ஆண்டவரே, என் வாழ்க்கை வேதனையா தான் இருக்குது, இனிமே வரப்போற வாழ்க்கை வேதனையா தான் இருக்கும்னு ஜெபிச்சிருக்கலாம். Lord, this is my name and from today onwards I will live a complicated life. ஆண்டவரே, இதுதான் என் பேரு, இனிமே என் வாழ்க்கை முழுவதும் இப்படி பிரச்சனையாகவே தான் வாழ போகிறேன்னு சொல்லி இருக்கலாம். He could have prayed, Lord, I curse my brothers and mother for giving me this name. ஆண்டவரே, என்னுடைய சகோதரர்களை எங்க தாயையும் நான் சபிக்கிறேன், எனக்கு இப்படி ஒரு பேர் கொடுத்துட்டாங்களேன்னு கூட ஜெபிச்சிருக்கலாம். But there was something different about Jabez. ஆனா யாபேசனுடைய ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமான ஜெபமா இருந்தது. He prayed an uncommon prayer. அவன் ஒரு அசாதாரணமான ஒரு ஜெபத்தை செய்தான். A prayer which was different. ஜெபமே ஒரு வித்தியாசமான ஜெபம். What was so different about his prayer? அந்த ஜெபத்தை குறித்த வித்தியாசம் விசேஷம் என்ன? I want you to look at this prayer. There are 4 quick things I want to share with you about this. 4 காரியங்கள் இந்த ஜெபத்திலே சொல்லுகிறான். அந்த 4 காரியத்தை வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். Firstly, it was a prayer for God's identity. முதலாவது அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருந்தது என்றால், அவன் தேவன் தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினான். Prayer for God's identity. Oh, that you would bless me. ஆண்டவருடைய அடையாளம் என்னிலே காணப்பட வேண்டும், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். In this prayer you see Jabez praying using the words 5 times, me or I. 5 முறை யாபேஸ் நான், என்னை என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். Now when we use I so much, we think he is selfish. சிலர் யாராவது ரொம்ப நான் சொன்னாங்கன்னா அவங்க ரொம்ப சுயநலவாதி நம்ம நினைப்போம். But do you know what was different about Jabez? ஆனா யாபேசை குறித்த ஒரு வித்தியாசமான விசேஷம் என்ன தெரியுமா? Jabez is bringing all of his own life to God. யாபேஸ் தன்னுடைய பழைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்திலே கொண்டு வருகிறான். His own identity. அவன் பழைய அடையாளத்தை காண்பிக்கிறான். God, this is my painful life, oh God. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய வேதனையின் வாழ்க்கை. I am called Mr. Pain from my birth. நான் என் வாழ்க்கையில சிறு வயதிலிருந்தே என்னை எல்லாரும் வேதனைன்னு தான் கூப்பிட்டுருக்காங்க. I have a very painful history. எனக்கு ஒரு வேதனையான கடந்த காலம் உண்டு. Lord, here am I. இப்பொழுது நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. This is my dirty life, my dangerous life. இதுதான் என்னுடைய அசுத்தமான ஆபத்தான வாழ்க்கை. But that's where his prayer started. ஆனா அங்கிருந்து தான் அவன் ஜெபமே தொடங்கினது. Oh Lord, that you would bless me. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். Without your identity my life makes no sense. நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை தராமல் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நன்மையும் இல்லை. Let your identity change my identity. உம்முடைய அடையாளம் என்னுடைய அடையாளத்தை மாற்றட்டும். My identity is no longer about pain. I am a new person. என்னுடைய அடையாளம் இனிமேல் வேதனையை குறித்தல்ல, நான் ஒரு புதிய மனிதன் என்று சொன்னார். I am no longer living in pain. I have a purpose. நான் இனிமேல் வேதனையில் வாழ மாட்டேன், நான் ஒரு நோக்கத்தோடு வாழ விரும்புகிறேன். Hallelujah. Hallelujah. The old life of pain is gone. அந்த கடந்த வேதனையின் வாழ்க்கை முடிந்து போனது. Prayer for God's identity. அவன் தேவனுடைய அடையாளம் தன்னிலே வெளிப்பட ஜெபித்தான். Oh, that you would bless me. நீர் என்னை ஆசீர்வதி. The second part about the prayer. இரண்டாவது அந்த ஜெபத்தினுடைய பகுதி என்ன? It's an uncommon prayer. ஒரு அசாதாரணமான ஜெபம்.
Oh, that you would bless me and expand my territory. நீர் என்னை ஆசீர்வதிக்கணும் மட்டுமல்ல என் எல்லையை நீர் விரிவாக்கணும். So first is a prayer for God's identity. தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக முதலாவது ஜெபிக்கிறான். Secondly is a prayer for God's influence. இரண்டாவது ஆண்டவர் அவன் வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பினான். Expand my territory. அடையாளம் மாத்திரம் மாற்றப்பட வேண்டுமல்ல, எல்லைகள் விரிவாக வேண்டும். Unless I have God's identity in me, I cannot have real influence. என் வாழ்க்கையில தேவனுடைய அடையாளம் வராமல் என் வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட முடியாது. Jabez is saying, I have lived too long in pain. நான் ரொம்ப காலமா வேதனையில வாழ்ந்து விட்டேன். From today onwards, ஆனால் இன்றிலிருந்து I want to have influence with my life. என் வாழ்க்கையில ஒரு நல்ல தாக்கம் உண்டாகணும். Like John the Baptist, I want to be that lamp. அந்த யோவான் ஸ்நானகனை போல நான் அந்த விளக்காய் இருக்கணும். We want to be lights who will bring influence around us. நாம் நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வெளிச்சமாய் இருந்து நாம் பிரகாசிக்கிறவர்களாய் இருக்கணும். An uncommon prayer. ஒரு அசாதாரணமான ஜெபம். Pray for God's identity, pray for God's influence. ஆண்டவருடைய அடையாளம் தன்னிலே வேண்டும், ஆண்டவருடைய தாக்கம் அவன் மூலமாய் வேண்டும் என்று விரும்பினான். And then he prays something. Oh, that you would bless me, expand my territory. Please be with me in all that I do. மூன்றாவது அவன் சொல்லுகிறான், என்னோடு கூட நீர் இருக்கணும், உமது கரம் என்னோடு இருக்கணும். Thirdly, a prayer for an intimacy with God. மூன்றாவது தேவனோடு ஒரு நெருங்கின உறவுக்காக ஜெபிக்கிறான். Please be with me in all that I do. மூன்றாவது சொல்லுகிறான், ஆண்டவரே நான் செய்கிற எல்லாவற்றிலும் நீர் என்னோடு கூட உம்முடைய கரம் இருக்க வேண்டும். Jabez comes to God and say, God, without you I have nothing. யாபேஸ் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் இல்லாமல் என்றால் ஒன்று செய்ய முடியாது. Without you coming next to me, I cannot do anything with my life. நீர் என்னோடு கூட இருக்காவிட்டால் என்னால் எதையும் சாதிக்க முடியாது. I want to be so close to you. நான் உம்மோடு கூட அதிகமாய் நெருங்க விரும்புகிறேன். I want to walk so close to you. நான் உம்மோடு கூட நெருங்கி நடக்க விரும்புகிறேன். Lord Christ, I need Jesus in my life. என்னுடைய வாழ்க்கையில இயேசு எனக்கு தேவை. If you have intimacy with God, நீங்கள் தேவனோடு ஆண்டவரோடு நல்ல ஐக்கியம் நெருக்கம் உண்டாகுமானால் you will have influence for God. நீங்க ஆண்டவருடைய தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும். A common man with an uncommon prayer. ஒரு சாதாரண மனிதன் அசாதாரணமான ஒரு ஜெபம் செய்கிறான். Prayer for God's identity. முதலாவது தேவனுடைய அடையாளம் தன்னிலே வேண்டும் என்று ஜெபிக்கிறான். God, pray for God's influence. இரண்டாவது தேவனுடைய தாக்கம் தன்னிலே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். Pray for intimacy with God. மூன்றாவது தேவனோடு நெருக்கம் வேண்டும் என்று விரும்புகிறான். And finally he makes this prayer. நான்காவது ஒரு ஜெபம் பண்ணுகிறான். Oh, that you would bless me and expand my territory. நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, Please be with me in all that I do. உமது கரம் என்னோடு கூட இருந்து, Then he says, keep me from all trouble and pain. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை காத்தருளும். Finally, a prayer for integrity. நான்காவது ஒரு உண்மைக்காக ஜெபிக்கிறான். Keep me from trouble and pain. ஆண்டவரே எல்லா விதமான தீமைக்கும் என்னை விலக்கி காத்துக்கொள்ளும். You know why he prayed that prayer? ஏன் அப்படி ஜெபித்தான் தெரியுமா? Because hurt people can hurt other people. காயப்பட்டவர்கள் மற்றவர்களை காயப்படுத்த முடியும். And Jabez comes to God and say, I can hurt other people, oh God. யாபேஸ் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் காயப்பட்டவன், நான் யாரை வேணாலும் காயப்படுத்தலாம். But God, today I want you to come with me and make me a man of integrity. ஆனால் ஆண்டவரே இன்றைக்கு நீர் என்னுடைய வாழ்க்கையில வரணும், நான் யாரையும் காயப்படுத்தாமல் நான் உண்மை உள்ளவனாய் இருக்க உதவி செய்யணும். Hallelujah. Hallelujah. An uncommon prayer. ஒரு அசாதாரணமான ஜெபம். He prayed for God's identity. தேவனுடைய அடையாளத்துக்காக ஜெபித்தார். Prayer for influence. ஒரு தாக்கத்துக்காக ஜெபித்தார். Pray for an intimacy with God. ஒரு நெருக்கத்துக்காக ஜெபித்தார். Pray for identity, integrity. ஒரு உண்மைக்காக ஜெபித்தார். If you look at this powerful prayer, it's very beautiful. இந்த வல்லமையான ஜெபத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அழகா இருக்கும். If you see this tree which has come up on the screen, இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த ட்ரீயை நீங்க மரத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், if you see the roots is of identity, God's identity and intimacy with God. இந்த மரத்தினுடைய வேர்கள் எல்லாம்
ஆண்டவரோடு உள்ள அடையாளம், அந்த அடையாளமும் அவரோடு உள்ள நெருக்கமுமாய் இருக்கிறது. And then the fruits is of influence and integrity. ஆண்டவர் அந்த மேல இருக்கிற கனிகள் எல்லாம் அது உண்மையும் தாக்கமுமாய் இருக்கிறது. How many of us want to be a tree like this? இந்த மரத்தை போல எத்தனை பேர் இருக்க விரும்புறீங்க? Yes. And that was the power of Jabez's prayer. யாபேசினுடைய ஜெபத்தினுடைய வல்லமை அதுதான். A common man with a common life. ஒரு சாதாரண மனுஷன் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவன். A common man with a complicated life. ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் பிரச்சனை நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்தவன். Common man with an uncommon prayer. ஆனால் ஒரு சாதாரண மனுஷன் ஒரு அசாதாரணமான வித்தியாசமான ஜெபம் செய்தவன். And this afternoon, as I bring my message to a close, a common man with an extraordinary God. ஆனால் இந்த செய்தியை முடிக்கும்போது சொல்லுகிறேன், ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவன். Hallelujah. Hallelujah. A common man with an extraordinary God. ஒரு சாதாரண மனுஷன் ஆனால் சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன். The Bible says God, the last phrase says God granted him his request. அந்த கடைசி வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். This afternoon I want you to understand this. இந்த மதிய நேரத்தில் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். We are all common people here. நாம் எல்லாரும் இங்கே இருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள். None of our titles matter. நம்முடைய பெயர்கள் நமக்கு முக்கியமல்ல. We have an extraordinary God here. ஆனால் நமக்கு ஒரு சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவன் நம் நடுவிலே இருக்கிறார். A God who loves you and he cares for you. உங்களை நேசிக்கிற, உங்களை விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். And this afternoon, if you bring your pain before God, உங்களுடைய வேதனையை அவருக்கு முன்பாக கொண்டு வருவீர்களேயானால், and you say, God, I want your purpose in my life. ஆண்டவரே, உம்முடைய நோக்கம் என்னிலே நிறைவேற வேண்டும். Because this extraordinary God காரணம் இந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் is able to change the curse of our birth into a wonderful blessing for his glory. ஒரு மனுஷனுடைய சாபத்தை எடுத்து போட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை அவரால் கொடுக்க முடியும். Jabez is a new man. யாபேஸ் ஒரு புதிய மனுஷன். He has God's identity. அவன் தேவனுடைய அடையாளத்தை பெற்றுக் கொண்டான். He has intimacy with God. அவன் தேவனோடு நெருக்கம் கொண்டான். He has integrity in his life. அவன் வாழ்க்கையில் உண்மை இருந்தது. He has influence for God. அவன் தாக்கம், தேவனுடைய தாக்கமுடையவனாய் இருந்தான். He is a common man. அவன் ஒரு சாதாரண மனுஷன் with an extraordinary God. ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனோடு கூட இருந்தான். Hallelujah. 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 Many years ago, அநேக வருடங்களுக்கு முன்பு, in the early 1950s, 1950 ஆண்டுகளில் there was one couple who came from Canada. ஒரு தம்பதியினர் கனடா தேசத்திலிருந்து வந்தார்கள். Young couple, husband and wife, God was calling them to Calcutta. ஒரு வாலிப தம்பதியினர், அவர்களை ஆண்டவர் கல்கத்தாவுக்கு வரும்படியாக அழைத்தார். Calcutta was a congested, dirty city. கல்கத்தா அதிக நெருக்கடியான, நெரிசல் நிறைந்த ஒரு நகரம். அது சுத்தமான நகரம் அல்ல. It was called the graveyard of missionaries. மிஷனரிகளின் கல்லறை என்று அழைக்கப்பட்ட கல்கத்தா. It was a dirty city. அது ரொம்ப அழுக்கான பட்டணமாய் இருந்தது. And into the city came a couple called Mark and Halda Bande. மார்க், ஹல்டா பண்டே என்று சொல்லக்கூடிய ஒரு தம்பதியினர் கனடா தேசத்திலிருந்து அவர்கள் இந்த கல்கத்தாவுக்கு வந்தார்கள். 1954 they started living in Calcutta. 1954 அவர்கள் கல்கத்தாவுக்கு வந்து வாழ ஆரம்பித்தார்கள். And living in Calcutta, they asked, what can this young couple do in Calcutta? கல்கத்தாவிலே வந்து இந்த வாலிப தம்பதியினர் என்ன செய்ய போகிறார்கள்? You know what was their response? ஆனால் அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா? They said, we can't, but God can. எங்களால் முடியாது, ஆனால் தேவனால் முடியும் என்று சொன்னார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். We can't, but God can. எங்களால் முடியாது, ஆனால் தேவனால் முடியும். Nearly 70 years later, 70 ஆண்டுகளுக்கு பிறகு, hundreds and thousands of people who have been saved under their ministry. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவர்களுடைய ஊழியத்தின் மூலமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். Many schools, many
many churches planted under their ministry. அவர்களுடைய ஊழியத்திற்கு கீழ் ஏராளமான பள்ளிக்கூடங்கள் ஏராளமான சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. I serve as a pastor in the same church which they started. அவர்கள் ஆரம்பித்த ஒரு சபையில் தான் நானும் ஊழியக்காரனாய் இருந்து ஊழியம் செய்கிறேன். God can use a common man and a common woman and do something powerful. ஆண்டவர் ஒரு சாதாரண மனுஷனை ஒரு சாதாரண மனுஷியை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். Every young lady in this place, I want you to believe God has a beautiful purpose for you. இருக்கிற ஒரு வாலிப சகோதரியும் நீங்கள் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்ப வேண்டும். God wants to raise you up beyond that you can imagine and make a difference with your life. நீங்கள் கற்பனை செய்வதை காட்டிலும் ஆண்டவர் உங்களை அதிக உயரத்திற்கு உயர்த்த முடியும் என்பதை நம்ப வேண்டும். You are not just a common person with a common life. God has an extraordinary purpose for your life. நீங்கள் ஒரு சாதாரண நபர் சாதாரண வாழ்க்கை வாழ அழைக்கப்படவில்லை. கர்த்தர் உங்களுக்காக பெரிய அசாதாரணமான காரியங்களை செய்ய காத்திருக்கிறார். Amen. Amen. I want us to all just stand up at this time. இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கும்படியாக கேட்கிறேன். Everyone standing up. நாம் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். வெளியே யாரும் போக வேண்டாம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் எழுந்து நிற்போம். I told you I grew up in Calcutta just a common boy. நான் உங்களுக்கு சொன்னேன் கல்கத்தாவிலே ஒரு சாதாரண மனுஷனாகத்தான் நான் வாழ்ந்தேன். And when I grew up I thought this is my life. நான் வளர்ந்தபோது நான் நினைத்தேன் இதுதான் என்னுடைய வாழ்க்கை. I have no gifts. எனக்கு தாளந்துகள் இல்லை. I am a useless person. நான் ஒரு சாதாரண மனுஷன். I made a signboard for myself. I am useless. I am nobody. நான் பிரயோஜனமற்றவன். நான் யாருக்கும் உதவியற்றவன் என்று நானே எனக்கு ஒரு பெயர் பலகையை வைத்துக் கொண்டேன். I can't play keyboard. I can't play drums. No football. Nobody knows me. எனக்கு இசைக்கருவிகள் வாசிக்க தெரியாது. என்னால் ஃபுட்பால் விளையாட முடியாது. நான் யாருக்கும் பிரயோஜனமாய் இருக்க முடியாது என்று நினைத்தேன். For many years I put this in my house. Blank. I'm nothing. என் வீட்டில் இப்படியே எனக்கு ஒரு பெயர் பலகை வைத்து ஒன்றுமில்லாத காலியான நபர்தான் நான் என்று என்னை குறித்து சொல்லிக் கொண்டேன். But on October 23, 1991, 1991 வருஷம் அக்டோபர் 23ஆம் தேதி God called me. ஆண்டவர் என்னை அழைத்தார். God called me. ஆண்டவர் என்னை அழைத்தார். As a 14-year-old teenager, 14 வயது நிரம்பின இளம் வாலிபனாய் God looked at me and said, I have a purpose for your life. ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், உன் வாழ்க்கைக்கு ஒரு நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். Your life is not a pain, your life is going to be a purpose. உன்னுடைய வாழ்க்கை வேதனையான வாழ்க்கை அல்ல, உன்னுடைய வாழ்க்கை நோக்கம் நிறைந்த வாழ்க்கையாய் மாறும். Jacob, don't try to write your own story. ஜேக்கப், உன்னுடைய கதையை நீ எழுத நினைக்காதே. I will write your story. நான் உன்னுடைய கதையை எழுதட்டும். If you are willing to surrender your badge to God. இன்றைக்கு உங்களுடைய பேட்ஜை நீங்க ஆண்டவருக்கு கொடுத்து விட விரும்பினால் 1991, 1991வது வருஷம், that day at the altar I gave up my life of pain. அன்றைக்கு பலிபீடத்திலே என்னுடைய வேதனையின் வாழ்க்கையை நான் வைத்தேன். I put away all my badges, all my banners, everything I left before God. என்னிடத்தில் இருந்த பெயர் பலகைகள் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்து விட்டேன். And that day I said, God, I want you to write my story. அன்றைக்கு சொன்னேன், ஆண்டவரே நீர் என்னுடைய கதையை எழுத வேண்டும் என்று சொன்னேன். Today onwards you will write my story. ஆண்டவரே இன்றிலிருந்து நீர் என்னுடைய கதையை எழுத வேண்டும் என்று சொன்னேன். I have a good news for you. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை வைத்திருக்கிறேன். Nearly 30 years later, 32 years later, 32 வருடங்கள் கழித்து God is writing my story. இப்பொழுது ஆண்டவர் என்னுடைய கதையை எழுதி கொண்டிருக்கிறார். Hallelujah. Hallelujah. This afternoon, இந்த மதிய நேரத்தில் my message is for every young man, every young lady. You are saying, I am a nobody. இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிபனும் வாலிப பெண்ணும் நான் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் பேசுகிறேன். Nobody knows me. Can anything useful come from my life? என்னை யாருக்கு தெரியாது. என் வாழ்க்கையிலிருந்து ஏதாவது நல்லது புறப்படுமா? Today God is looking at you and say, I have a purpose for your life. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை குறித்து ஒரு நோக்கம் எனக்கு இருக்கிறது. You are not going to live in pain. நீ
வேதனையில் வாழப் போகிறதில்லை. You have a purpose for your life. உனக்கு ஒரு நோக்கமுள்ள வாழ்க்கை இருக்கிறது. I'm going to raise you up and going to make a difference with you. நான் உன்னை எழுப்பி உன்னை கொண்டு ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண போகிறேன். I want you to close your eyes at this time. இருக்கிற இடங்களிலே கண்களை மூட கேட்கிறேன். Close your eyes. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். Every eyes closed in this place. எல்லா கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். I believe God is moving powerfully and speaking to some of you right now. இந்த இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்து சிலரோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். You have been living in pain for a long time. ரொம்ப நாளாய் நீ வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். Today you're going to enter into God's purpose for your life. ஆனால் இன்றைக்கு தேவனுடைய நோக்கமுள்ள ஒரு வாழ்க்கைக்குள் நீ வரப்போகிறாய். If you are going to willing to surrender yourself, உன்னை நீ இன்றைக்கு அர்ப்பணிக்க ஆயத்தமானால், surrender your past, உன்னுடைய கடந்த கால பெயரை நீ surrender your history, உன்னுடைய கடந்த காலத்தை கொடுத்து விடு. Today tell God, God, I want your purpose. ஆண்டவரை பார்த்து சொல், ஆண்டவரே உம்முடைய நோக்கம் என்னிலே நிறைவேறட்டும். Yes, 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 all over this place. ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. உரிகதாரா பாபா ஷிபரி அலலமா சந்தரோபோ சிகரி அலலமாஸ் ஓரிகதேரி அந்தலரமா சிபரபா சத்தத்தை உயர்த்தி Hallelujah. Jesus, some of you, God is speaking very clearly to you. சிலரோடு ஆண்டவர் ரொம்ப திட்டவட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். Some of you have been abused badly. சிலர் மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறீர்கள். Abused by people you loved. தவறாய் நீங்கள் நேசித்தவர்களே உங்களை தவறாய் கையாண்டிருக்கிறார்கள். People you trusted. நீங்கள் யாரை நம்பினீர்களோ, and today you stand here and saying I am useless. இன்றைக்கு அந்த வேதனையோடு இங்கே நின்று நீங்கள் நான் பிரயோஜனமற்றவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். Today God says, will you surrender your pain to me? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வேதனையை என்னிடத்திலே கொடுத்து விட நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? I have a purpose for you. நான் உனக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். Jesus, don't miss this moment with God. இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவரோடு உள்ள இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. I want everyone to be everywhere, just be silent in the presence of God. ஒவ்வொருவரும் எல்லா இடங்களிலும் மௌனமாக இருக்க அன்பாய் கேட்கிறேன். Eyes closed, I believe God is just pouring out His Spirit on some of you. எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற நேரத்தில், எல்லாரும் அமைதியா இருக்கிற நேரத்தில் சிலர் மேல் கர்த்தருடைய ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார். Jesus. Next 1 minute I want you to be quiet in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தில் அடுத்த ஒரு நிமிடம் எல்லாரும் அமைதியா இருக்கும்படியாக கேட்கிறேன். Yes. God is speaking. Time to surrender. Some of you, time to surrender to God. கர்த்தரை விட்டு கொண்டிருக்கிறார். Some of you have been holding back those tears of pain. உன்னை விட்டு கொடு, உன்னை ஒப்பு கொடுத்து விடு. கண்களில் வருகிற கண்ணீரை தடுத்து நிறுத்தாமல். Today God is saying, surrender it to me. அழுது ஒப்பு கொடுத்து விடு, ஆண்டவர் கரத்திலே கொடுத்து விடு. I'm going to set you free. ஆண்டவர் விடுதலையாக்க விரும்புகிறார். Jesus. Jesus. Shikala baba yanturubush. Briyandalala meshikeri yantulubush. Ikari yanturubush. Baravariyalalabash. Oh yes, yes, yes. We have a God who wipes away every tear. Oh, let the glory of the Lord fall in this place today.
கர்த்தருடைய மகிமை இந்த இடத்திலே வந்து விழுவதாக. Yes, 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 yes. Don't miss your moment with God. இந்த நேரத்துல ஆண்டவரோடு உள்ள அந்த நேரத்தை விட்டுறாதீங்க. Some of you, if you want to get on your knees, get on your knees. We want to go face down, face down. But God wants to set you free today. உனக்கு முழங்கால் படியிட வேண்டுமானால் முழங்கால் படியிட்டு விடு. நீ முகங்குப்புற விழ விரும்பினால் முகங்குப்புற விழுந்து கர்த்தரோடு இந்த நேரத்தை செலவழித்து. Jesus, Jesus, don't miss your moment with God. இந்த நிமிஷம் ஆண்டவரோடு உள்ள இந்த நிமிஷத்தை இழந்து போகாதே. Yes, yes. Oh God. Oh God, yes, yes. Set free. Set free for the glory of God. விடுதலையாகட்டும், விடுதலையாகட்டும். கொடுத்து விடு, கொடுத்து விடு, கொடுத்து விடு, கொடுத்து விடு. No more bitterness, no more pain. அந்த கசப்பை உன்னிலே வைத்துக் கொள்ளாதே. He is setting you free today. அந்த வேதனையை கொடுத்து விடு. கர்த்தர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். Ori andele beshimiri adela Maria dololobosh. Ori ala bayan dololobosh. There are some young men standing here. சில வாலிப சகோதரர்கள் இங்க இருக்கீங்க. You stand there as an angry young man. உனக்குள்ள ஏகப்பட்ட கோபத்தோடு நிற்கிற. You are hurt, you feel bitter. நீ கடந்த காலத்துல அதிகமாய் காயப்பட்டிருக்கிற. உனக்குள்ள கசப்புகள் இருக்கிறது. Maybe what was done to you, what happened, the names that were called to you were wrong. உனக்கு நேர்ந்தவைகள், உன்னை மற்றவர்கள் சொல்லி அழைத்த பெயர்கள் எல்லாம் தவறுதான். You have run away from God. நீ ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போய் விட்டாய். You said you will never get involved in the church. நீ திரும்ப சபையோடு இணைந்திருக்க மாட்டேன், சபையிலே ஊழியத்திலே இணைய மாட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். Today God is speaking to you. ஆனால் உன்னோடு இந்த காலவேளையிலே கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Will you surrender your anger to me? இப்போ அந்த கோபத்தை என் கரத்துல கொடுத்து விட மாட்டாயா என்று கர்த்தர் கேட்கிறார். I love you. I am going to do something beautiful with you. நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன். உன்னை கொண்டு புதிய அழகான காரியத்தை செய்ய விரும்புகிறேன். I will bless you and I will do something beautiful. நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை கொண்டு அழகான காரியங்களை செய்வேன். Surrender, surrender, இப்பொழுது surrender. ஒப்பு கொடுத்து விடு, ஒப்பு கொடுத்து விடு. Jesus. ரெண்டு கரங்களை அப்படியே உயர்த்தி, ஆண்டவரே என்னையே நான் தருகிறேன், ஆண்டவரே என்னையே நான் தருகிறேன், ஆண்டவரே. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆர்ப்பணிக்கின்றே ஆர்ப்பணிக்கின்றே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். ஆர்ப்பணிக்கின்றே ஆர்ப்பணிக்கின்றே. ரெண்டு கரங்களை உயர்த்தி பாடுவோமா? ஆவியாத்மா தேவன் யாவும் ஆர்ப்பணிக்கின்றே. ஆவியாத்மா தேகம் யாவும், ஆவியாத்மா தேகம் யாவும் ஆர்ப்பணிக்கின்றே. I surrender all. I surrender all. Hallelujah. I surrender all. I surrender all. I surrender. I surrender all to
Savior, I surrender all. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படி ஏற்றுக்கொள்ளும். அர்ப்பணித்தவர்களின் ஜெபத்தை நீர் அங்கீகரிப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வாதமாக்கம், ஆச்சரியமாக்கம் கிருபை எங்களோடு இருப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். உட்காருங்கள்.